Hi friends, welcome to Agathia Village. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, லாஸ்ட் வீக் குக் வித் கோமாளியில் நம்ம மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி சார் செஞ்ச க்ரீன் சிக்கன் 65 தாங்க இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நார்மலாக நம்ம சிக்கன் 65 விட இது வந்து நல்ல ஜூஸியாகவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே அளவுக்கு மல்லித்தலை கூட எடுத்துக்கலாம். காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய், கூட வர ஒரு 6 போல் பூண்டு எடுத்துக்கலாம். கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். இது மூணுமே வந்து நீங்கள் பொடி இருந்துச்சுன்னா பொடி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம். அது கூடவே ஃபஸ்ட்டு வந்து இது மூணையுமே நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து தூளாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு போனோட சிக்கன் வந்து எடுத்துருக்கேங்க. இது மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்ச அந்த க்ரீன் பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துடலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா, கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. கூட உப்பு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர். கொஞ்சம் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப கொலன்னு இருந்துடும். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு மினிமம் வந்து ஒரு 1 ஹவர் வந்து ஊற வைக்கணும். 1 ஹவருக்கு மேலே ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஊற வச்சிங்கனாலும் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஆயிரும். நம்ம தயிர் ஊற்றி ஊற வச்சுருக்கறனால ஒரு 1 ஹவர் பக்கம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து எடுத்து நம்ம பொரிச்சிட வேண்டியதுதான். நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெயில் எடுத்து அப்படியே போட்டுற வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு வந்து கொதி கொஞ்சம் அடங்கிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நம்ம அலங்காமல் இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி அடங்கிடுச்சு. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு அப்படியே கூடவே பொரித்து எடுத்துருங்க. மீதி இருக்கிற எல்லா சிக்கனையுமே அதே மாதிரி 2 நிமிஷத்தில் சீக்கிரமாக போட்டுடலாம். போட்டுட்டு இன்னொரு சைடு திருப்பிவிட்டு அப்படியே மொறுன்னு நல்லா பொரித்து எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம சிக்கன் 65 கொஞ்சம் வந்து ராவாக இருக்க மாதிரி இருக்கும். இது உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக நம்ம தயிர் சேர்த்துருக்கனால நல்லா ஊறிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.